அனைவருக்கும் வணக்கம். என்னை பற்றி பல தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய நோக்கத்தில் இந்த பதிவை வெளியிடுறேன். என்னுடைய பதிவுகளை பார்த்து வரக்கூடிய பலருக்கும் நான் ஒரு பார்வை மாற்றுத்திறனாளர் அப்படிங்கிறது தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. 11ஆம் வகுப்பு சேரும் பொழுது நான் ஆடிட்டராக வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் தொழிற்கல்வி பிரிவில், அதாவது வொகேஷனல் குரூப்பில் சேர்ந்தேன். அப்படி சேரும் பொழுது கூட பல எதிர்ப்புகள் வந்துச்சு, இருந்தாலும் சேர்ந்தேன். ஆனால் தவிர்க்க முடியாத சில காரணங்களால் 12ஆம் வகுப்பு முடிக்கும் பொழுது அந்த என்னுடைய நோக்கத்தை கைவிட்டு பின்னாடி கல்லூரியில் இளங்கலை தமிழ் பிரிவில் சேர்ந்து, அதாவது பேராசிரியராக வேண்டும் என்ற நோக்கத்தில் சேர்ந்தேன். பின்னர் கல்லூரி முடித்து அதன் பின்னர் ஓர் ஆசிரியராக தற்போது பணியாற்றி வர்றேன். தொடக்கப்பள்ளியில் படித்து கொண்டிருக்கும் பொழுது, குறிப்பாக 2ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் தூரத்தில் கரும்பலகையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய சில தகவல்களை எழுத முயற்சிக்கும் பொழுது அதை என்னால் தூரத்திலிருந்து எழுத முடியவில்லை. அருகில் சென்று எழுத வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அன்று முதல் நான் அந்த நிலையை உணரத் தொடங்கினேன். அதற்கு முன்பிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய பார்வையானது குறையத் தொடங்கியது. தற்போது முழுமையாக அது குறைந்து விட்டது. தொடக்கப்பள்ளியில் நான் படித்தபோது உண்மையிலேயே மிகச்சிறந்த மாணவனாக படித்து கொண்டிருந்தேன். அதற்கு முக்கிய காரணம் ஆசிரியர்கள். ஏனென்றால் அங்கு குறைந்த மாணவர்கள் தான். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிற்றூர் கல்லாமொழி என்று, அங்கு குறைந்த மாணவர்கள் என்பதால் ஆசிரியர்கள் தனி கவனம் செலுத்தி சொல்லிக் கொடுத்ததன் விளைவாக அப்படி படிக்க முடிந்தது. பின்னர் 6 முதல் 8 வரை நடுநிலைப்பள்ளி, கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய வேறொரு சிற்றூர், என்னுடைய ஆச்சி வீட்டில் இருந்து தான் அதை படித்தேன். அப்பொழுது ஒரு நடுத்தர, அதாவது சராசரி மாணவனாகவே படித்தேன். என்ன காரணம் சொன்னோம்னா, அங்கு மாணவர்கள் எண்ணிக்கை அதிகம், 2வது புது இடம் என்பதனால ஆசிரியர்கள் புரிந்து கொள்ள கொஞ்சம் தாமதமாச்சு. அதே நேரத்தில் தனிக்கவனம் செலுத்துறதுக்கு அவங்களுக்கு போதிய நேரமும் இல்லை. இதனுடைய விளைவாக ஒரு சராசரி மாணவனாகவே காணப்பட்டேன். பின்னாடி மேல்நிலைப்பள்ளியில் சீபா ஆதித்தனார் அரசு மேல்நிலைப்பள்ளி என்று சொல்லக்கூடிய பள்ளியில் காயாமொழி என்ற ஊரில் 9, 10, 11, 12 வகுப்புகளை படித்தேன். அப்பொழுது 9, 10 2 வகுப்புலையுமே கொஞ்சம் பின்தங்கிய நிலை தான். ஏன்னா கணிதம் பிடிக்காது என்று ஒன்றும் கிடையாது. அங்கு கணித ஆசிரியர்கள் பெரும்பாலும் பேசுவது குறைவு, எப்பொழுதும் எழுதி கொண்டே தான் இருப்பாங்க. அப்படி கரும்பலகையில் எழுதக்கூடிய விஷயங்கள் எனக்கு புரியாமல் போனதனுடைய விளைவாக அப்படி ஒரு சூழல். மற்ற மாணவர்களுடைய புத்தகங்களை பார்த்து எழுதணுன்னா கூட அதுக்கும் அவர்களுடைய கையெழுத்து புரியும், இது மாதிரியான சிரமங்கள்லாம் இருக்குது. சரி, இப்படிப்பட்ட சூழலில் அந்த கணிதம் என்றாலே கசக்க தொடங்கியது. ஆசிரியரும் தனியாக நம்மளை கவனிக்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலை. சரி, வேறு வழி இல்லாமல் ஆங்கில ஆசிரியருடைய வீட்டுக்கு சென்று அவங்க வீட்டம்மா கணிதத்துக்கு டியூஷன் எடுத்தாங்க. 3 மாதம், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மட்டும் அவங்க வீட்டில் போய் படித்தேன். இதனுடைய விளைவு தான் பொதுத் தேர்வில் கணிதத்தில் 50 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற முடிந்தது. உண்மையிலேயே அந்த
10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு என்பது மிகுந்த சிரமமும் பெரும் பயமும் நிறைந்ததாக இருந்தது. எதற்காக அப்படி சொல்கிறேன்னு சொன்னால், படிக்கிறதுல பெரிய சிரமம் கிடையாது, தேர்வு எழுதும் பொழுது தான் சிரமம். தேர்வு நாளின் பொழுது அங்கு பெரும் மேகமூட்டமும் இருள் நிறைந்ததுமாக அறை இருந்தது. அதனுடைய விளைவாக தேர்வுக்கு படிக்கிறத காட்டிலும் அதை எப்படி எழுத போகிறோம் அப்படிங்கிற பயத்திலேயே நாளும் பொழுதும் கழிந்தது. கடைசி நேரத்தில் தலைமை ஆசிரியர் கொடுத்த சின்ன ஊக்கத்தின் விளைவாக ஏதோ சிறிதளவு பயம் அகன்றது. இருந்தாலும் அச்சம் என்னை சூழ்ந்தபடியே தேர்வு எழுதச் சென்றேன். ஆனாலும் தேர்வு எழுதும் பொழுது அந்த அறை மிகவும் இருள் நிறைந்ததாக, அதுவும் நடுவில் மாட்டிக்கிட்டேன். அதனுடைய விளைவாக தமிழ் தேர்வு ஏதோ ஓரளவு எழுதி முடிச்சிட்டேன். இருந்தாலும் எதிர்பார்த்த மதிப்பெண் அங்கே இல்லை, கிடைக்கல. ஏன்னா எதை எங்கு எழுதுகிறேன் என்று தெரியாமலேயே நிறைய விஷயங்களை எழுதி வச்சதுனால, கையெழுத்தும் ரொம்ப மோசமாக இருந்ததுனால அது மதிப்பெண் குறைவுக்கு காரணமாக அமைஞ்சது. அதே நேரத்தில் ஆங்கில தேர்வு சொல்லவே வேண்டாம். அன்றைக்கு மேகமூட்டம் வேற. எழுதும் பொழுது 2ஆம் தாள் எழுதும் பொழுது முதல் பக்கத்தில் மைய கொட்டிட்டேன். முதல் பக்கத்தில் ஒரு புள்ளி கூட வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி அரை கண்காணிப்பாளர் சொல்லி ரொம்ப பயமுறுத்தினாங்க. ஆனாலும் அங்கு வந்த பறக்கும் படையினர் அவங்க கொஞ்சம் ஆறுதல் அளித்து அதில் முன்பக்கத்தில் பச்சை மையில் கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்துட்டு போனாங்க. அதனுடைய விளைவாக கொஞ்சம் பயம் இல்லாமல் எழுதுனேன்னு தவிர, ஆனாலும் தேர்வு முடிவு வரும் வரையிலும் கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. சரி, அந்த காலகட்டத்தில் என்ன பிரச்சனைனா, பள்ளியில் யாருக்கும் அந்த விழிப்புணர்வு இல்லை. ஸ்க்ரைப்பு வச்சு செட் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற விழிப்புணர்வு அங்கே யாருக்குமே இல்லை. அதன் விளைவாக எனக்கு அப்படி ஒரு சூழல் அமைந்து விட்டது. ஸ்க்ரைப் வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா உண்மையிலேயே நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருப்பேன். சரி, எல்லாம் நன்மைக்கே என்று அதனை கடந்து வந்து பார்த்த பொழுது 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பில் ஆடிட்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தொழிற்கல்வி பிரிவில் பயிலத் தொடங்கினேன். தொழிற்கல்வி பிரிவில் சேரப்போகும் பொழுதே சில இடையூறுகள். அதாவது ஆங்கில ஆசிரியர், நீ இதில் சேரவே கூடாது, அறிவியல் பிரிவு, அதாவது சயின்ஸ் குரூப்பில் தான் சேரணும் அப்படின்னு சொல்லிலாம் சொன்னார். நான் அந்த ஆசிரியர் வராத நாளில் போய் அந்த பிரிவில் சேர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் ஆனால் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மற்ற வகுப்புகளை காட்டிலும் மிகச் சிறப்பாக இருந்தது. நல்லபடியாக முதல் மாணவனாக தேர்ச்சி பெற முடிந்தது. வகுப்பில் ஆசிரியர்களுடைய பாராட்டுகளை பெற முடிந்தது. ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரி ஆடிட்டர் ஆகிறதுக்கு முடியல. ஏன்னு சொன்னால், அந்த ஆடிட்டர் ஆகிறதுக்கு நிறைய கணிதங்கள், கணக்கெலாம் தேவைப்பட்டுச்சு. அது நமக்கு என்ன பிரச்சனைனா, ஏற்கனவே பார்வையின் அளவு குறைந்து கொண்டே வருவதனால இந்த முயற்சி இடையில் நின்று போய்விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னுடைய தமிழாசிரியர், இது சரிப்பட்டு வராது, உனக்கு பிஏ தமிழ் படி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவரும் ஒரு மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறதுனால அவருடைய அனுபவத்தை வச்சு எனக்கு வழிகாட்டினார். அந்த ஆசிரியனுடைய வழிகாட்டுதனுடைய பேரில் தான் நான் தமிழ் படிக்க தொடங்கினேன். அப்படி படிக்க தொடங்கிய போது பேராசிரியர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் கல்லூரிக்கு சென்றேன். கல்லூரிக்கு செல்றதுக்கு முன்னாடி 12ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் வெளி உலகம்னா என்னன்னே தெரியாது. வீடு விட்டால் பள்ளிக்கூடம். ஆனால் 12ஆம் வகுப்பு முடித்ததும் என்னுடைய தமிழாசிரியர் தான் சென்னைக்கு அழைத்து சென்றார். முதல்ல அப்போ தான் சென்னைக்கே போகிறேன். சென்னைக்கு போயிட்டு நல்லா சுற்றி பார்த்து, அங்கே
சென்னை மாநில கல்லூரியில் விண்ணப்பம் போட்டுட்டு திரும்பி வரோம். வந்து வீட்டில் கொண்டு விட்டுட்டு அவர் போயிட்டார். அதுக்கப்புறமா மதுரையில் அமெரிக்கன் கல்லூரியினுடைய முகவரி எழுதி கொடுத்தார். அங்கேயும் போய் விண்ணப்பம் போட்டேன். முதல்ல அமெரிக்கன் கல்லூரியிலேருந்து அழைப்பு வந்ததனுடைய விளைவாக மதுரையில் அமெரிக்கன் கல்லூரியில் இளங்கலை பிஏ சேர்ந்தேன். அங்கு உண்மையிலேயே பேராசிரியர்கள் அனைவருமே மிகச்சிறந்த திறமை வாய்ந்த நல்ல பேராசிரியர்கள். அங்கு திறமைக்கு தனி மதிப்பு உண்டு. நான் பெறாத பாராட்டுகளே இல்லை என்று சொல்லலாம். கல்லூரியில் அந்த 3 ஆண்டுகளும் ஒரு பொற்காலம். பேராசிரியர்கள் அந்த அளவிற்கு மதிப்புடன் சிறப்பாக நடத்தினாங்க. அங்கு சென்ற பிறகுதான் நம்மளால் எதையும் சாதிக்க முடியும், எங்கேயும் போயிட்டு வர முடியும். தனியாக வீட்டில் உள்ளவர்களுடைய அந்த அரவணைப்பு, அன்பு, இதையும் தாண்டி நாம் தனியாக நிற்க முடியும் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டேன். ஏன்னா வீட்டை மட்டுமே நம்பி இருக்க முடியாது. சரி, அப்படி கல்லூரி 3 ஆண்டுகள் முடித்த பொழுது அந்த துறையினுடைய முதல் மாணவனாக தெரிவதனுடைய விளைவாக பிஎட் எளிமையாக அரசு கல்லூரியில் கிடைத்தது. சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய அரசு கல்வியியல் மேம்பாட்டு நிறுவனம் அங்கு கிடைத்தது. அதுக்கும் அங்கு கல்லூரியில் சேர்வதற்கு, அங்கு விடுதியை போய் பார்க்குறதுக்கு, எல்லா விஷயத்துக்கும் என்னுடைய தமிழாசிரியர் கூடவே வந்தார். போயிட்டு எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு கல்லூரியில் சேர்ந்து பின்னாடி விடுதிக்கு தேவையான எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்துவிட்டு திரும்பி வந்தோம். இப்படிப்பட்ட சூழலில் முதல்லாம் இப்போ தான் கல்லூரியை சேர்ந்த விடுதியில் தங்கக்கூடிய சூழல். அது ஒரு தனி அனுபவமாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பிஏ படிக்கும் பொழுது கல்லூரி விடுதியில் இல்லை, தனியாக ஒரு விடுதியில் வெளியில் தான் தங்கியிருந்தேன். அதனால் அது அந்த அளவுக்கு நமக்கு போதிய அனுபவம் இல்லை. இங்கு பிஎட் படிக்கும் பொழுது இது ஒரு தனி அனுபவமாக இருந்தது. அதுக்கப்புறம் பள்ளியில் போய் பயிற்சி எடுக்கும் பொழுது அது வேறொரு உலகமாக இருந்தது. முதல்ல நம்மளை ஒரு ஆசிரியராக மாணவர்கள் மதிக்கக்கூடிய அந்த சூழல் ஒரு இனிமையாக இருந்தது. பிறகு பிஎட் நல்லபடியாக முடித்து அங்கு நிறைய நண்பர்கள் இவர்களோடு நம்ம வெளியே வந்த பிறகு மீண்டும் மதுரையில் அமெரிக்கன் கல்லூரிக்கு வந்து சேர்ந்தேன். இதுக்கு முன்னாடி பிஏ படித்ததை விடவும் இது சிறப்பாக இருந்தது. ஏனென்றால் அப்பொழுது நான் ஒரு இளங்கலை மாணவர். அந்த கல்லூரியில் அந்த துறையில் நாம் தான் குறைந்த கல்வி தகுதியுள்ள மாணவர். ஆனால் இப்பொழுது நாம் முதுகலை மாணவர். நமக்கு கீழே ஒரு பிரிவு இருக்குது, இளங்கலை என்ற ஒரு பட்டம் இருக்குது. 2வது பேராசிரியர்கள் மத்தியில் நம்ம ஒரு தனி மதிப்பு மிக்க ஒரு நபராக இருந்ததுனாலும், ஏற்கனவே புதிதாக கல்லூரிக்கு வரக்கூடிய மாணவர்கள் மத்தியில் நான் ஏற்கனவே இந்த கல்லூரியில் படித்தவன், என்னுடைய பேராசிரியர்கள் என் மீது மதிப்பு வைத்திருக்கிறார்கள் என்ற அந்த ஒரு தனி மதிப்போட அவர்களுக்கு மத்தியில் நாம் இருக்கக்கூடிய ஒரு மதிப்புமிக்க வாழ்க்கை மாதிரி இருந்துச்சு அது. அடுத்து அப்படி முதுகலை படித்து முடித்த பின்னர் படித்து கொண்டிருக்கும் பொழுதே நெட் என்று சொல்லக்கூடிய தேசிய தகுதி தேர்வு அதில் தேர்ச்சி பெற்று, அப்புறமா செட் மாநில தகுதி தேர்வு அதுலேயும் தேர்ச்சி பெற்று 2ஐயும் முடிச்சுட்டு எம்ஃபில் அடுத்து இளநிலை ஆய்வு என்று சொல்லக்கூடிய எம்ஃபில் பட்டத்தை அருகில் இருக்கக்கூடிய தியாகராசர் கலைக்கல்லூரியில் படிக்க தொடங்கினேன். அப்பொழுது அங்கு வேறொரு அனுபவம், வேறு மாதிரியான ஒரு அனுபவம். அங்கு அது முற்றிலும் ஒரு சைவ கல்லூரி. நமக்கு ஒரு பிடித்தமான பாடம் கூடாது. இப்படிப்பட்ட சூழலில் அங்குள்ள பேராசிரியர்கள், அவர்கள் மத்தியில் நம்முடைய
வித்தியாசமான நம்முடைய திறமையை பார்க்கும் பொழுது அவர்களுடைய பாராட்டுகள், அன்பு இவற்றை எல்லாம் பெற முடிந்தது. அப்பொழுதுதான் ஆசிரியர் தகுதி தேர்வு என்ற ஒன்று நடைமுறைக்கு வந்தது. முதல்ல ஆசிரியர் தகுதி தேர்வில் 1.5 மணி நேரம் தான் கொடுத்தாங்க. 150 வினாக்களுக்கு. ஸ்கிரைப் எழுதக்கூடியவங்களுக்குன்னு சொல்லி தனியாக எந்த நேரமும் ஒதுக்கப்படலை. அதனால் போதிய நேரம் காணாதனால தேர்வை சரியாக முடிக்க முடியல. அதிக மதிப்பெண்கள் பெற முடியல. பெரும்பாலானோர் அதில் தேரலை. அப்புறமா மறு தேர்வு நடத்தினாங்க. அப்பொழுது 3 மணி நேரமாக அந்த தேர்வு மாற்றினாங்க. அதே நேரத்தில் ஸ்கிரேப் எழுதக்கூடியவங்களுக்கு 1 மணி நேரம் கூடுதலாகவும் கொடுத்தாங்க. இதனுடைய விளைவாக அந்த தேர்வில் தேர முடிஞ்சது. தேர்வுக்காக உழைக்கும் பொழுது உண்மையிலேயே எந்த ஒரு அதாவது நாம் இதுக்கு தனியாக முயற்சி எடுக்காமல் யார் யாரெல்லாம் படிக்கிறவங்களுக்கு பக்கத்துலலாம் போய் உட்காந்துக்கிடுவேன். யார் படித்தாலும் அவங்களுக்கு பக்கத்தில் போய் கொண்டு அவங்க படித்து முடிச்ச உடனே அடுத்தவங்க பக்கத்தில் இப்படியே போய் உட்காந்து படித்து தான் தேர முடிஞ்சது. இதுக்கு முன்னாடி கல்லூரியில் படிக்கும் பொழுதும் குறிப்பாக இலக்கணம், நாளைக்கு இலக்கண தேர்வு அப்படின்னு சொன்னால் இரவு 12 மணி வரைக்கும் படிப்பேன். காலையில் 4 மணிலேருந்து 4 மணிக்கு முடித்து திரும்பவும் படிப்பேன். மதியம் மட்டும் தேர்வு முடிச்சுட்டு வந்து 5 மணி வரைக்கும் தூங்கக்கூடிய ஒரு நேரமாக வச்சுக்கிடுவேன். எப்பொழுதுமே கல்லூரியில் பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய வாய்ப்பு என்பது பதிவு செய்து, அதாவது கேசட்டில் ரெக்கார்ட் பண்ணி படிக்கக்கூடிய அந்த சூழல் தான் இருந்துச்சு. அதுபோக மற்ற மாணவர்கள், சக மாணவர்கள் படிக்கும் பொழுது அவங்க படிக்கிறத கேட்டு மனப்பாடம் பண்ணக்கூடிய அப்படிப்பட்ட சூழலை உருவாக்கிக்கிட்டேன். கேசட்டில் பதிவு பண்ணி படிக்கும்போது இரவு எத்தனை மணி ஆனாலும் பக்கத்திலே டேப்பை வச்சுக்கிட்டு தூங்கிடுவேன். அது எப்போ தூக்கம் வருதோ அப்போ அப்படியே டேப் மேலேயே கை வச்சுட்டு தூங்கிடுவேன். இப்படி தான் அந்த கல்லூரி காலம் என்பது கழிந்தது. ஆசிரியர் தகுதி தேர்வுலையும் இதே மாதிரி தான். ஆசிரியர் தகுதி தேர்வில் தனியாக நான் எதுவும் படிக்கலை. மற்றவங்க படிக்கும்போதெல்லாம் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிடுவேன், அவ்வளோதான். ஆனால் தேர்வில் எழுதும் பொழுது ஒரு சுவாரஸ்யம். தேர்வு எழுத வந்த ஸ்கிரைப் அந்த அம்மா, நான் எல்லாம் எழுதி முடிச்சிட்டேன், ஆங்கிலம் மட்டும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். உடனே அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க ஆங்கிலம் நல்லா எழுதுகிறாங்க, அவங்க இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் போல், அவங்ககிட்ட கேட்டு எழுதட்டா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே நான் சொன்னேன், அவங்க இங்கிலீஷ் தான் நல்லா எழுதுகிறாங்க, எனக்கு தமிழ் நல்லா தெரியும், தமிழ் நல்லா எழுதுனேன். அப்போ நான் இங்கிலீஷை அவங்கள பார்த்து எழுதிட்டேன்னா அவங்களோட மதிப்பெண் கூட வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சுன்னா அது அவங்களுக்கு பாதிப்பாக அமைஞ்சு போயிடும். அவங்களுடைய வாய்ப்பை நான் பறிச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்காது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே அந்த அம்மா சொன்னாங்க, உண்மையிலே தம்பி, உங்களுடைய இந்த மனசுக்காக எப்படியாவது உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அம்மாவுடைய வாக்குப்படியே நல்லபடியாக அந்த தேர்வில் 93 மதிப்பெண்கள் பெற்று ரிசல்ட் வரும்போது மிக்க மகிழ்ச்சியான ஒரு நாளாக அந்த நாள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தேர்வு ரிசல்ட்லாம் வந்துடுச்சு. இறுதி பட்டியல் வெளியிட்டாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிருக்கும்போது மிக்க மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் வந்திருக்கக்கூடியவங்க அனைவருமே ஓரளவு வயசானவங்க. அங்கே இருக்கிறதுலே குறைந்த வயதுடைய நபராக நம்ம இந்த வயதிலேயே வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்ததுனால அது மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ரெண்டாவது, கல்லூரியில் முதல்ல பணிக்கு போகக்கூடிய அந்த மனநிலையில் இல்லை. எப்படியா எம்ஃபில் முடிக்கணும், பிஹெச்டி முடிக்கணும், இந்த நோக்கத்தில் தான் இருந்தேன். என்னுடைய பேராசிரியர், என்னுடைய கைடு என்று சொல்லக்கூடிய வழிகாட்டி, நெறியாளர், அவங்க தான், நாங்கள்லாம் 35-40 வயசில் வேலைக்கு வந்தோம், உனக்கு 24 வயசுலேயே வேலை கொடுத்தா அதனுடைய அருமை உனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி திட்டினார். அதனுடைய விளைவாக நான் எம்ஃபிலை பாதியிலே நிறுத்திட்டு பணிக்கு போனேன். பணிக்கு போனது அது ஒரு பெரிய டூர் மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஆர்டர் வாங்க போகும்பொழுது தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 21,000 பேருக்கு மொத்தம் வேலை போட்டாங்க.
மதுரையிலிருந்து மட்டும் 21 பஸ்ஸு கிளம்பி போச்சு. அது பெரிய டூர் மாதிரி போயிட்டு நல்லா முதலமைச்சருடைய கையிலே ஆர்டர் வாங்கிட்டு திரும்பி வந்தோம். அதுக்கு முன்னாடி அந்த இடத்த தேர்வு செய்யக்கூடிய கலந்தாய்வு, அதாவது கவுன்சிலிங், அப்போ ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, அதில் எந்த இடத்த தேர்வு செய்கிறதுங்கிறது தெரியல. பெரும்பாலும் தென் மாவட்டங்களில் எங்கேயுமே இடம் இல்லை. வட மாவட்டத்தில் திருப்பூரை தேர்வு செய்யலான்னு பார்த்து அங்கே தான் நிறைய இடம் இருந்துச்சு. அதுலேயும் எந்த இடத்த தேர்வு செய்யறதுன்னு தெரியாமல் அகர வரிசைப்படி எந்த ஊர் முதல்ல இருக்குதோ அந்த ஊரை தேர்வு செய்யலாம் அப்படிங்கிற அடிப்படையில் கணக்கம்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊரை தேர்வு செஞ்சு உயர்நிலை பள்ளியில் பணிக்கு சேர்ந்தேன். பணிக்கு சேர்ந்த பொழுது முதல் நாள் பெருசாக ஒன்றும் தெரியல. போய் கையெழுத்து போட்டாச்சு. அங்கே ஆசிரியர் அறையில் போய் உட்காந்து முடிஞ்சு வந்தாச்சு. 2வது நாள் மாணவர்களோடு பழகக்கூடிய அந்த முதல் நாள், காலையில் வீட்டிலேருந்து வெளியே வந்ததுலேருந்து ஒவ்வொரு மாணவனாக வணக்கம் சொல்லி வெளியே வந்ததுமே மாணவர்கள் தயாராக வீட்டு வாசல்லே காத்து நின்னாங்க பள்ளிக்கு போகிறதுக்கு. அப்படி போகும்போது வரிசையாக ஒரு பெரிய கூட்டமே நமக்கு பின்னாடி வந்த மாதிரி இருந்துச்சு. அதில் ஒரு மாணவி, நான் தான் முதல்ல வருவேன்னு நினச்சி வந்தேன், அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை ரொம்ப நான் வரணும்னு நினச்சி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. 2வது வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தங்க கூப்பிட்டு, பாப்பா, அந்த சார் காலில் செருப்பில் முள் இருக்குது பாரு அப்படி கூட சொன்னார். உடனே இந்த பிள்ளை ஓடியே வந்து, சார் நில்லுங்கன்னு சொல்லிட்டு கீழே அந்த முள்ளை அவளே உருவிட்டான். உண்மையிலே அதெல்லாம் இந்த பாக்கியம்லாம் வேற எந்த பணியிலும் கொடுத்து வைக்காது. நம்ம ஆசிரியர் பணியில் மட்டும்தான் அந்த மாணவர்களுடைய அன்பு வேற எங்கேயும் பார்க்க முடியாது. இதை அப்படிப்பட்ட மிகுந்த ஒரு அன்பு மிக்க ஊர் அந்த ஊர். அப்படி அங்கே இருந்த பெற்றோர்கள் அவ்வளவு அருமையாக, இன்னைக்கும் அந்த ஊருக்கு போனால் எங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்கள் வீட்டுக்கு வாங்க சாப்பிட அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஊர், நல்ல மாணவர்கள். அப்புறம் 1.5 வருஷம் தான் அங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் உடனே டிஆர்பி தேர்வு எழுதினேன். அது இரவு பகல் என்று பாராமல் ஒரு 3 மாதம் கடுமையாக உழைச்சி டிஆர்பி தேர்வுலையும் வெற்றி பெற்று முதுகலை ஆசிரியராக கொடுவாய் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சேர்ந்தேன். அங்கேயும் மாணவர்களுடைய அன்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அங்கே எப்பவுமே நான் பின்னூட்டம் எழுதி வாங்குவேன் 1 மாதம் முடிந்தவுடனே. அப்படி ஒரு பின்னூட்டம் எழுதி வாங்கும் பொழுது ஒரு பிள்ளை குறிப்பிட்டிருந்துச்சு, சார் நீங்கள் ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுக்குறீங்க, ஆனால் இந்த அவா இவான்னு சொல்கிறது எங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு ஒரு பிள்ளை எழுதியிருந்தா. யாருன்னே தெரியாது அந்த பிள்ளை, ஏன்னா பேர் எழுத மாட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், அவள் இவள் அப்படின்னு சொல்கிறது தான் எங்களுடைய பேச்சு வழக்கில் நாங்கள் அவா இவான்னு தூத்துக்குடி மாவட்டத்தில் சொல்லுவோம், அதைத்தான் நான் சொல்கிறேன், இல்லை அது இதுன்னு சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த பிள்ளை எழுதிருந்துச்சு. பொதுவாக நம்ம ஆடு மாட்டை தான் அது இதுன்னு சொல்லுவோம், ஆனால் அங்கே அப்படி சொல்கிறதுனால அவங்களுக்கு அதுதான் நல்லா இருக்குது. நம்ம அவள் இவள் அப்படின்னு சொல்கிறத இங்கே தூத்துக்குடி திருநெல்வேலியை அவா இவான்னு சொல்லுவாங்க. இது அவங்களுக்கு கொஞ்சம் ஒருமா இருந்துக்குது, அதை சொல்லிருந்துச்சு. அதுக்கப்புறமா 4 மாதம் அங்கே இருந்துட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏரல் பக்கத்தில் மாவடிப்பண்ணை அப்படிங்கிற ஊருக்கு மாறுதல் பெற்று வந்தேன். ஆசிரியர்கள், மாணவர்கள் மட்டும் இல்லை, எல்லா பள்ளியுமே ஆசிரியர்களும் மிகுந்த அன்புடையவர்களாக இருப்பாங்க. இங்கேயும் அதே மாதிரி தான். மாணவியர் எல்லாருமே மாணவியர் காட்டிலும் மாணவர்கள் ரொம்ப அன்பு மிக்கவர்கள். மாணவிகளும் அப்படிதான், யாரையும் குறை சொல்ல முடியாது. நம்ம மாணவர்கள்லாம் நமக்காக எதையும் செய்வாங்க. முதல்ல இருந்த பள்ளியிலலாம் வீட்டில் எந்த நேரத்தில் ராத்திரி 8 மணிக்கு ஃபோன் போட்டு, இப்படி ஃபோன் போட்டாலே போதும், மிஸ்கால் அவன் அட்டன் பண்ண மாட்டான், கட் பண்ணி விட்டு வீட்டுக்கு வந்துடுவான் என்ன வேணும்ன்ட்டு. உடனே ஏதாவது பொருள் வாங்க போகணுமோ, இல்லை நாளைக்கு காலையில் முடி வெட்ட போகணும் அப்படின்னு சொன்னால் காலையில் 6 மணிக்கு வீட்டில் வந்துருப்பான் பையன். முடி வெட்ட போயிட்டு அப்படியே எப்பவும் வீட்டில் ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும்.
வீடு முழுக்க மாணவர்கள். இந்த சனி ஞாயிறுனா வீடு முழுக்க மாணவர்களுடைய கூட்டம் எப்பவும் நிறைஞ்சிருக்கும் வீடு. அப்படி ஒரு பள்ளிக்கூட நாட்களில் காலையில் 8 மணிக்கே வந்து அவங்க எழுத வேண்டியதை எழுதிக்கிட்டே இருப்பான். நான் இங்கே அப்போ தான் சாப்பிடவே ஆரம்பிப்பேன். சாப்பிட்டு கிளம்புவேன். அவங்க வந்து எழுதிக்கிட்டு இருப்பான். திரும்ப பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது மொத்தமாக கிளம்பி போவோம். ஒரு 10-20 பேர் பையன் வீட்டுக்கு வந்திருப்பான் கூப்பிடுறதுக்கு. இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை, அருமையான வாழ்க்கை. அப்புறமா மாவடிப்பண்ணைங்கிற ஊரில் ஒரு 5.5 ஆண்டுகள் இருந்துட்டு அப்புறமா இப்பொழுது இருக்கக்கூடிய திருச்செந்தூர் அருள்மிகு செந்திலாண்டவர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு மாறுதல் பெற்று வந்த கொரோனாவுக்கு முன்னாடி. இங்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய விரும்பத்தகாத சில சம்பவங்கள், அதை விளக்கமாக சொல்ல முடியாது, இருந்தாலும் விரும்பத்தகாத சில சம்பவங்கள் அதிகாரிகளால், குறிப்பாக தலைமை ஆசிரியரால். இதெல்லாம் ஏற்கனவே என்னுடைய பிரச்சனைகளெல்லாம் வேறொரு பதிவில் போட்டு அப்போ தான் முதல்ல யூடியூப்னா என்னங்கிறது எனக்கு அப்போ தான் தெரியும். தலைமை ஆசிரியருடைய பிரச்சனைகளை நான் கல்வி அதிகாரிக்கு, அதாவது கல்வி அமைச்சருக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜாக அனுப்புனேன். அதையே எல்லா இதுலேயும் ஷேர் பண்ணலாம்னு நினச்சி யூடியூப்பில் ஷேர் பண்ண போனேன். ஆனால் யூடியூப்பில் வீடியோ மட்டும்தான் ஷேர் பண்ண முடியும் அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும். உடனே என்னுடைய மாணவன், முதல்ல இருந்த பள்ளிக்கூடத்தில் என்கிட்ட படித்த மாணவன்கிட்ட தகவலை சொன்னேன். அவன் தான் வீடியோ மட்டும்தான் அனுப்ப முடியும், நீங்கள் அந்த ஆடியோவை எனக்கு அனுப்புங்க, 2 ஃபோட்டோவும் அனுப்புங்க, அதை நான் வீடியோவாக மாற்றி கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான். சரின்னு சொல்லி அதை அப்படியே வீடியோவை மாற்றி கொடுத்தான். என்னுடைய பிரச்சனைகள் அத்தனையும் தலைமை ஆசிரியருக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் கல்வி அமைச்சருக்கு நான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனதை வீடியோவை மாற்றி யூடியூப்பில் அப்லோட் பண்ணேன். முதல்ல நான் யூடியூப்பில் நுழைஞ்சது இப்படி தான். அது உண்மையில் நல்ல வைரல் ஆச்சு. 2000 சில்லற பேர் பார்த்துருந்தாங்க. இதை நிறைய பேர் டவுன்லோட் பண்ணியும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னுடைய பிரச்சனை தீர்றதுக்கு இந்த யூடியூப் தான் ஒரு காரணமாக இருந்துச்சு. யூடியூப்பில் போட்டதை பார்த்துட்டு செய்தி தொலைக்காட்சிகள் எல்லாம் அது வைரல் ஆச்சு. பிரச்சனை கடைசியில் கல்வித்துறைக்கு போய் அவங்ககிட்ட இருந்து நிறைய முடிவுகள் வந்து சிஓ முதன்மை கல்வி அலுவலர் மூலமாக பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்துச்சு. அது தலைமை ஆசிரியர் இடமாறுதல் பெற்று அனுப்பிவிட்டாங்க. மறுபடியும் அவர் நீதிமன்றத்தை நாடி மீண்டும் அதே வழிக்கு வந்தார். அதெல்லாம் வேற கதை. அந்த தலைமை ஆசிரியர் பின்னாடி ஓய்வு பெற்று போயிட்டார். அதுக்கப்புறமா புதிய தலைமை ஆசிரியை ஒரு அம்மா, உண்மையிலே நல்ல அம்மா, நல்லவங்க. அவங்க மத்தியில் நல்ல அன்பாக அவங்க இருந்ததுனால மாணவர்களையும் நாங்களும் அன்பாக வழிநடத்த முடிஞ்சது. இதனுடைய விளைவாக பள்ளி முழுவதுமே கடந்த ஆண்டு 100% தேர்ச்சி பெற்றது. உண்மையிலே நான் முதுகலை தமிழாசிரியராக ஆனபோது முதல் ஆண்டு 100% தேர்ச்சி. அதுக்கப்புறமா தமிழில் அதுக்கப்புறமா கடந்த ஆண்டு 100% தேர்ச்சி. இடையில் ஏதோ ஒரு காரணத்தால் ஏதோ ஒரு மாணவனுடைய சூழல் காரணமாக அந்த 100% தேர்ச்சின்ற கனவு போய்கிட்டே இருந்துச்சு, எட்டாக்கனியாக இருந்துச்சு. கடந்த ஆண்டு அதனை பெற முடிந்தது. இப்பொழுது வேறு ஒரு தலைமை ஆசிரியர், இவரும் ஒரு நன்றாக இருக்கிறார், நல்ல தலைமை ஆசிரியராக. இவருடைய இந்த சூழலிலும் அதே போன்று 100% பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் போய்கிட்டு இருக்குது. உண்மையிலேயே ஆசிரியராக இருக்கும் பொழுது அந்த 100% தேர்ச்சி என்பது மிக்க மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். மாணவர்களுடைய நம்ம பெறக்கூடிய அன்பு, மாணவர்கள் நம் மீது காட்டக்கூடிய அன்பு, நமக்காக எதையும் செய்வதற்கு மாணவர்கள் துணியும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு உண்மையிலே ஒரு சிறந்த நல்ல நிலை, இந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வேறு எந்த துறையிலும் இருக்க வாய்ப்பே கிடையாது. இதனைத் தொடர்ந்து தான் நான் யூடியூப்பில் அதுக்கப்புறமா பதிவுகள் வேறு தனியாக ஒரு சேனல் தொடங்கி அதில் பதிவுகளை போட ஆரம்பித்தேன். முதல்ல என்னுடைய முகத்தை காட்ட வேண்டாம்னு சொல்லி வெறும் ஆடியோவை மட்டும் தான் போட்டுட்டு இருந்தேன். முகத்தை மறைச்சி, முகம் தெரியாமல் இருட்டாக இருந்துச்சு. அது சில மாணவர்கள் வந்து இப்படி இருந்தால் நல்லா இருக்காது,
முகம் தெரியட்டுமே அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி மாணவர்கள்லாம் கருத்து சொன்ன உடனே இப்பொழுது சரி அதுலேருந்து கொஞ்சம் ஒரு படி முன்னேற்றம் போய் இப்போ இந்த மாதிரி வீடியோ போட்டுட்ருக்கிறேன். ஆனால் என்னென்னா சரியான முறையில் எடிட் பண்ணி என்னால் உங்களுக்கு போட முடியல. அதுக்கு சில காரணங்கள். சரி எதிர்காலத்தில் இன்னும் தரமாக வீடியோக்கள்லாம் போட்டு உங்களுடைய எல்லோருடைய இந்த கமெண்ட் அதுக்கு தான் முக்கியம். நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டும் மகிழ்ச்சியை கொடுக்கும். எப்படி வகுப்பறையில் மாணவர்களுடைய அன்பு கிடைக்குதோ அது மாதிரி யூடியூப்பில் நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு நல்ல கமெண்ட்டும் ஒரு தெம்பாக மன மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையும். இதுதான் யூடியூப்பில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம். சரி நீங்களும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கு குறிக்கோள்களை உயர்ந்ததாக கொண்டு உங்களுடைய வெற்றியை பெற்று நீங்களும் மகிழ்ச்சியாக வாழ எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன். நன்றி.